கார்த்திகை இனிய காலை வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இந்த ஹாலிடே டைமில் நாம் இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர் பூலாம்பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோம், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா தகவலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் நம்ம ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்டு ட்ரிப்பாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மேட்டூரில் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்லேயே முடிச்சுட்டு குழந்தைங்களெலாம் கூப்பிட்டுட்டு ஜாலியாக இப்போ நம்ம சேலம் எடப்பாடி சாலை வழியாக பூலாம்பட்டிக்கு போயிட்டுருக்கோம். இது மேட்டூர்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த சாலை வழியாக போகும்பொழுது நம்ம எதிர்ப்புறமாக இருந்தாலும் சரி, சாலையுடைய 2 பக்கமுமே இயற்கை சூழலும் அந்த மலை அடிவாரத்தில் பயணம் செய்யும் பொழுது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். நான் நேற்றுக்கு சேலத்துக்கு டிஎன்சிடி பஸ்ஸில் பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த ட்ராவல் வீலாக் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணேன், டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, எந்த வழியாக வந்தேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பயணத்தை தொடர செய்யலாம். இந்த பகுதியில் வயல்வெளி மட்டும் கிடையாது, வீடுகள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு இருவழி சாலையாகவும் அமைஞ்சிருக்கு. நமக்கு எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய அந்த மலை அடிவார பகுதியில் தான் நம்மளுடைய பயணம் இருக்க போகுது. இந்த இடத்துல அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது, இன்றைக்கி மதியம் லஞ்ச் எங்கே சாப்பிட்றோம், என்னென்னலாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம மலையின் அடிவாரத்தில் பயணம் செய்கிறதுனாலயே என்னவோ தெரியல, இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஒரு சூப்பரான காலை பொழுதுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம கரெக்டாக காலையில் 11:40 ஆகுது. மதிய நேரம் வந்திருந்தாலும் நமக்கு அந்த காலை அதிகாலையில் பயணம் செய்கிற மாதிரியே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. நாம் போட இந்த சுற்றுலா பகுதிக்கு எந்த பேருந்து போகும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு எதிர்ப்புறத்தில் 11E அரசு பேருந்து மேட்டூர்லேருந்து எடப்பாடி போகக்கூடிய பேருந்தை பார்த்தோம். அது இப்போ கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு இல்லையா, இதில் நம்ம போனால் கூட பூலாம்பட்டியில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க முடியும். இந்த இயற்கை சூழலோடு நம்ம பயணம் செய்யும் பொழுது மேகங்கள் மலைப்பகுதியே அப்படியே கடந்து போகும் பொழுது அந்த அப்படியே நிழல் போல் காட்சி தர்றதும், உயரமான தென்னை மரங்கள் தூரத்தில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த சாலை வழியாக போகும் பொழுது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் தோட்டம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதை பார்க்க முடியுது. அந்த வீட்டில் எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கன்னா வாழை மரம், செம்பருத்தி, மல்லிகை, சந்தன முல்லை அப்படின்னு சொல்லி அழகாக அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் நிறைந்த பகுதியாகவே பார்க்க முடியுது. இந்த இடம் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக பசுமையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாலை வழியாக நம்ம போகும்பொழுது நம்மளுடைய வலப்பக்கத்தில் காவேரி ஆறு ஓடக்கூடியதை பார்க்க முடியும். நம்ம இந்த இடத்த கடந்து போகும்பொழுது நமக்கு எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய இந்த தடுப்பணை காவேரி ஆற்று பகுதியில் தான் அமைச்சிருப்பாங்க. இந்த பகுதிக்கு பேர் பேரேஜ்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி நிறைய இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒகேனக்கல்லேருந்து காவேரி ஆறு மேட்டூர் நோக்கி வரும். அடுத்து இங்கிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பிரியும் பொழுது அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இதை மாதிரி அமைச்சிருப்பாங்க. நம்ம பூலாம்பட்டியில் சுற்றி பார்த்துட்டு அங்கே மதியம் லஞ்சையும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து கோனேரிப்பட்டி அப்படிங்கிற பகுதிக்கு போய் உங்களுக்கு நான் நேரடியாகவே இதை மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்ததே தெரியல. 2 பக்கமும் பார்க்க அழகான அந்த இயற்கை சூழல், மலையில் மேலே சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு இருக்கிறதும் கோவில் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பூலாம்பட்டிக்கு வந்தாச்சுங்க. இறங்கின உடனேவே கூட்டம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுன்றதை பாருங்களேன். இங்கே ஒரு மினி பேருந்துமே இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய கார்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே வந்தோம், கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா எந்த இடத்தையுமே சுற்றி பார்க்க முடியாதுன்னு. ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை. நம்ம வந்த நேரம் சரியான நேரம். வாவ், இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பூலாம்பட்டி படகுத்துறை நம்மளை வரவேற்கிற மாதிரி இந்த போர்டு வச்சுருக்கிறது இன்னமும் அழகாக இருக்குது. இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா,
எல்லாருமே இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் படகு பயணம் செய்கிறதுக்காக தயாராகிட்டுருக்குறாங்க. நம்ம இந்த இடத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து அங்கே போகலாம். இந்த இடத்துல 2 வீலர் கார் பார்க்கிங் 2 வசதியுமே இருக்குது. நிறைய பேர் 2 வீலரில் வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. பூலாம்பட்டி வந்து தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் ஒன்று இருக்குது. அடுத்து திருச்சி மணப்பாறைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டி. அதை தாண்டி இந்த இடம் தான் நமக்கு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கக்கூடியது. இது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த இடம் வந்து எடப்பாடிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஹாலிடே டைம்ன்றதுனால எந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இப்போ மேட்டூர்லேருந்து வந்தோம் இல்லையா, அது போல் சேலத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர 3 வழி இருக்குது. தூரத்தில் ஒரு போட்டிங் போயிட்டுருக்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து இன்னொன்று போகிறதையும் பார்க்க முடியுது. அந்த சத்தத்தை தான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். நீர் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து காவேரி ஆறு ஓடக்கூடிய பகுதி. ஒரு ஆற்று பகுதி 2 மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய வகையிலும் பிரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது இந்த இடம் மட்டும்தான். இந்த இடத்துல நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தளபதி விஜய் நடித்த நினைத்தேன் வந்தாய் படம் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. நாம் நின்றுட்டுருக்கிற இந்த பூலாம்பட்டி பகுதி சேலம் மாவட்டத்தை சேர்ந்தது. நமக்கு எதிர்ப்புறத்தில் குட்டி குட்டி கட்டடங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா, அந்த இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெருஞ்சிப்பேட்டை. இங்கிருந்து எடப்பாடி 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கிருந்துமே இந்த இடத்துக்கு வர பஸ் வசதி இருக்குது. இந்த இடத்துல 2 முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒன்று படகு பயணம், இன்னொன்று மீன் சாப்பாடு. இப்போ நம்ம படகு பயணத்துக்கு போயிட்டு வந்துடலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. போட்டில் பயணம் செய்ய போகிறோம். இது எந்த போட்டில் போகிறோம், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரத்தில் நம்ம இந்த இடத்துல சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டிக்கெட் ஃபேரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நவீன புடிச்சு ஒரு ஆட்டுறேன் பாரு. இவன் வரா, நீ என்னமா பயப்படுற? இங்க வாங்க, அங்க இறங்கு. படகுல பயணம் செய்ய போகிறோம். அதுக்காக சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம தயாராகிட்டோம். இப்போ நம்ம கிளம்புன இடத்துல வந்து ஆப்போசிட் பகுதியை நோக்கி வந்துட்டுருக்கோம். அதாவது இப்போ ஈரோடு மாவட்டத்தில் நெருஞ்சிப்பேட்டைன்ற பகுதியை நோக்கி வந்துட்டுருக்கோம். எப்படி நம்ம பூலாம்பட்டிலேருந்து படகு பயணத்தை தொடங்கணுமோ அது போல் நெருஞ்சிப்பேட்டையிலேருந்தும் வரலாம். அந்த இடத்த உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இதுதான் அந்த பகுதி. இங்கேருந்துமே நம்ம ஆப்போசிட் சைடில் படகு பயணம் செய்ய முடியும். சேலத்திலிருந்து நெருஞ்சிப்பேட்டை இந்த பகுதி 57 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த படகு பயணம் வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும். டேர்ன் பண்ணும்போதும் இந்த இடத்துலையும் ஒரு பேரேஜ் பகுதியை பார்க்க முடியும். பேரேஜுங்கிறது டேமோட ஒரு குட்டி வேர்ஷன் சொல்லலாம். காவேரி ஆறு ஓடக்கூடிய இந்த பகுதியை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய வாழை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இந்த சுற்றுலா பகுதி 24x7 சொல்லலாம். வருஷத்தில் எல்லா நாளுமே இந்த இடத்துல படகு பயணமும்
மீன் சாப்பாடும் நமக்கு கிடைக்கும். ஆனால் என்னடா ஆனான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, கர்நாடக மாவட்டத்திலேருந்து காவேரி ஆறு ஒகேனக்கல் வழியாக மேட்டூரை கடந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது அதிகமான நீர்வரத்து இருந்ததுன்னா அந்த சமயத்தில் படகு பயணம் மட்டும் கிடையாது, நமக்கு மீன் சாப்பாடு கிடைக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க வரலாம். இந்த பகுதி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு மலை அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் மட்டும் பார்க்கல, மீன்பிடி தொழிலும் ஒரு முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு. காவேரி ஆற்றினுடைய கரை ஓரத்தில் மாமரம், தென்னை மரம், அப்படியே வாழை மரம் தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த இடத்துல வந்து படகு பயணம் செய்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்த கடந்து வர்றதுக்கு போட் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செஞ்சு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறாங்க. இருபது நிமிஷம் நம்ம தண்ணியில் பயணம் செஞ்சதே தெரியல, ஜாலியாக இருந்தது. குழந்தைங்களும் ரொம்பவே ஹாப்பியானாங்க. நாம் இப்போ ஏறின இடத்துலையே இறங்குறதுக்கு தயாராகிட்டோம். சேலத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர 3 வழி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஒன்று கொங்கன்புரம் எடப்பாடி வழியாக வரும்பொழுது டோல் இருக்காது, ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். 2வது சேலத்திலிருந்து தாரமங்கலம், கோரணம்பட்டி, எடப்பாடி வழியாக இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இந்த இடத்துலையும் டோல் கிடையாது. 3வதாக இருக்கிறது சேலம், கருப்பூர், ஓமலூர் வழியாக தாரமங்கலத்தை கடந்து கோணம்பட்டி, எடப்பாடி வழியாக வரும்பொழுது 1.5 மணி நேரம் இருந்தாலும் இந்த வழியாக வரும்பொழுது ஓமலூர்கிட்ட ஒரு டோல் இருக்கும். இதை கடந்து தான் நாம் இந்த இடத்துக்கு வர முடியும். போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் போன போட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக போனதுனால 1500. இண்டிவிஜுவலாக போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆளுக்கு 200 ரூபா ஃபேர் பண்ணுறாங்க. இப்போ மதியம் 2 ஆகுது. அடுத்து நம்ம சாப்பிட போக போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்ததுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த கடையில் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பைனாப்பிளும் வாட்டர் மெலனும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்போ எந்த இடத்துல சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். என்ன வேணுமோ பூரா வாங்கிட்டு போயிரு, மறுபடியும் தொந்தரக்கூடாது. இந்த இடத்துல மீன் நிறைய க்ளீன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அனுப்புறதை பார்க்க முடியுது. இங்கே நிறைய ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். நாம் அதை வாங்கி இதை மாதிரி இடத்துல கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் கொடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு சமைக்க சொல்லலாம். நாம் ஆனால் நேரடியாகவே சமைச்சதை வாங்கி பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வெஜிடேரியன் ஹோட்டலும் இருக்குது, நான் வெஜிடேரியன் ஹோட்டலும் இருக்குது. ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் இப்போ சாப்பாடு வாங்க போகிறோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடியவங்களே நேரடியாகவே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இல்லை நாங்கள் தான் எவ்வளோ குரூப் உங்கள் யூடியூப் பார்த்து வந்துடுவோம். சர்வீஸ் இல்லை அங்கெல்லாம் சாப்பிட்டு போலாம். மீன் குழம்பு, சாப்பாடு, கல் மீன், பொரிச்ச மீன் எல்லாமே சூப்பரா இருக்கும்.
அப்புறம் அண்ணா இது என்ன மீன்? மீனாமா ஆனால் இது எவ்வளோ மீன் அதுவும் நிறையா கம்மியாக வரும். சின்னதாக இருந்தால் நிறையா இருக்கும், பெரிய மீன் சின்னதாக 2 கிலோ போடுங்க. அந்த மூச்சு மீன் இருக்காது, அப்படியே சாப்பிடலாம். 170 ரூபாமா, காக்கா 120 ரூபா, 100 ரூபாய்க்கு 150 கிராம். 100 ரூபாய்க்கு போடுங்க. அப்புறம் அந்த இதில் 2 இது என்ன மீன்? பாறை, ஜிலேபி, கொக்கு மீன். கொக்கு மீன் எல்லாம் ஒரு என்ன எவ்வளோ போட்டோம்? மீன் எவ்வளோ போட்டோம்? கொக்கு மீன் 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு. சரிப்பா, என்ன பண்ணுறீங்க? ஐஸ் காமிச்சு எல்லாருக்கும் சொல்லிடுங்க. நைஸ் கொக்கு குழந்தைங்க சாப்பிட்றது, சாப்பிடும் போது சக்கரை மாதிரி கரையும், சூப்பராக இருக்கும். ஓகே, இதான் இங்கே ஸ்பெஷலா? 2 சாப்பாடு குழம்பு. இங்கே வந்து கிழங்கா மீன் 100 கிராம் 50 ரூபா. இது வந்து சில்லி மீன் சில்லி. மீன் சில்லியா? இது 100 கிராம் 50 ரூபா. ஓ இது வந்து முள்ளே இல்லாத பாப்புலேட் மீன் சொல்லுவாங்க. ஓ பாம்ப்ரெட்டா? பாறை மீன். முள் வராது. ம் இது வந்து கல்மீன். ஒரு மீன் சைஸை பொறுத்து ஒரு மீன் 100 ரூபா வரும். ஓ இதுதான் இங்கே ரொம்பவே ஸ்பெஷலாங்கக்கா. ரொம்ப ஸ்பெஷலான மீன் இது. குழந்தைங்க சாப்பிட்றது. ஓ இங்கே மட்டும்தான் இது கிடைக்கும். இது மட்டும் தான் கிடைக்கும். அது நல்லா இருக்கும், நம்ம கடையில் சூப்பராக இருக்கும். ஓ வாங்க சாப்பிட்டு போங்க. மிளகு ரசத்தோடு சாப்பிட்டு போனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். கடை ஓனர் அந்த அக்காவே எல்லா தகவலையும் நம்மளோட ஷேர் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான சாப்பாடை நான் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப தயாராகிட்டோம். எங்களுக்கு தேவையான லஞ்சை நாங்கள் பார்சலாக வாங்கிக்கிட்டு இங்கேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோனேரிப்பட்டி போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இப்போ கோனேரிப்பட்டி பேரேஜ் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த இடமும் பார்க்க சூப்பராக இருந்தது. காவேரி ஆறு ஓரக்கூடிய இந்த பகுதியிலுமே நீர் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம். ரோடை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த இடத்த போய் பார்க்க முடியும். இந்த பகுதியில் 2 வீலர் 4 வீலரில் நிறைய வர்றதையும் பார்க்க முடியுது. பேருந்து வசதியுமே இந்த இடத்துல இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பகுதி தான் மற்றொரு பகுதி. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த அணையில் நீர் தடுத்து வெளியேறக்கூடிய அந்த சத்தம் ரொம்பவே அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. இந்த பகுதி ஈரோடு மாவட்டத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து பவானி ரொம்பவே கிட்டக. நாம் இப்போ அங்கிருந்து வரக்கூடிய பேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இது எடப்பாடியை நோக்கி போயிட்டுருக்கு. இதுதான் நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்த்த இடங்கள். இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சேலத்தில் நாங்கள் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கு நாங்கள் இங்கிருந்து பெங்களூர் போக போகிறோம். அது எந்த வழியாக போனோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.